ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோரையும் நான் என் ஸ்ரீ வைஷ்ணவ சேனலின் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஆத்ம ஞானம் பற்றி இன்னும் அதிக தெரிந்துக்க பிரயத்னிப்போம். போன வீடியோகளில் நம்ம ஆத்மா என்றால் என்ன, ஆத்ம ஞானம் என்றால் என்ன என்று தெரிந்துக்க பிரயத்னித்தோம். இந்த பூலோகத்தில் ஒரு ஆத்மா பிறப்பெடுக்கின்றது என்றால் கர்மாக்களை தொலைக்கதான் பூர்வ கர்மாக்கள். சில ஆத்மாக்கள் சாபத்தினாலும் பாவத்தினாலும் பூலோகத்தில் பிறப்பெடுக்கின்றது. எல்லாமே கர்மம்தான், கர்ம ஞானம் என்பார்கள். ஆத்ம ஞானம், கர்ம ஞானம். இப்பொழுது ஒரு குழந்தை பூலோகத்தில் ஜனிக்கின்றது இல்லையா? ஒரு குழந்தை, ஒரு கரு உருவாகி குழந்தையாக மாறி தாய் உடலிலிருந்து ஒரு ஜனனம் எடுக்கின்றது. இந்த கருவில் ஒரு ஆத்மா இருக்கின்றதா இல்லையா, எப்போ அது அந்த கருவுக்குள் செல்கின்றது என்றெல்லாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது சில பேர் சொல்வார்கள், ஜனனம் எடுக்கும்போது ஆத்மா உடலில் பிரவேசிக்கின்றது என்பார்கள். சில பேர் ஜனனம்க்கு முன்பே ஆத்மா உடலில் பிரவேசிக்கின்றது என்பார்கள். நீங்கள் எடுத்துக்கொண்டால், இப்பொழுது மருத்துவத்தில் எடுத்துக்கொண்டால், குழந்தை அந்த கருவில் ஹார்ட்பீட் என்பார்கள். அது 14 நாள் 30 நாளில் கேட்கின்றது. அப்படி என்றால் ஆத்மா பிரவேசிக்கிறது 14 நாள்களிலே. ஆத்மா அந்த உடல் உருவாகும் போதே பிரவேசிக்கிறது என்று அர்த்தமா? இல்லை உடல் பூர்ணமாக இந்த கருவுக்கு கை கால் மூக்கு என்று உடல் அமைப்பு வந்தாவிட்டு ஆத்மா அதில் பிரவேசிக்கிறது என்று அர்த்தமா? ஆத்மா என்றால் பல பேர்கள் அது ஒரு ஒளி மாதிரி இருக்கும் ஆத்மா என்பார்கள். ஒளி மாதிரி இருக்கும் அந்த ஆத்மா. அது சிறிதாக இருக்கும் என்பார்கள். ஆத்மா என்றதுக்கு மரணம் இல்லை. ஜனனம் மரணம் என்றது இந்த உடலுக்கு தான். ஆத்மா என்றது நிரந்தரமானது. ஜீவாத்மா என்றும் ஒரு ஜீவாத்மா ஒரு உடலில் நுழைந்து கொண்டு அது அங்கேயில் இருந்து கரு என்பார்கள். 3வது மாதத்தில் இருந்து கரு உருவாகி கருவை காண முடியும். கருவை என்றால் அல்ட்ராசவுண்டு இதெல்லாம் எடுப்பார்கள். ஸோ என்ன ஆகும் என்றால், பூர்வ ஜென்ம கர்மாக்கள் என்னவாகிறது என்றால், ஒரு ஆத்மா நன்பயனை பெற்றால் நல்கர்மாக்கள், துருபயோகம் செய்தால் துர்பயனை பெற்றால் துராத்மா என்று கேள்விப்படும். சிறிது குழந்தைகளை கூட நீங்கள் ஞானியிடம் எடுத்து சென்றால், ஞானி என்றால் அவர்கள் இந்த உலக சாராம்சம் என்ன, ஜீவாத்மா என்ன, பரமாத்மா என்னவென்று பிரிந்து பார்க்கிற பக்குவத்தை அடைந்தவர்கள். அவர்கள் கோபம் என்றால் என்ன கேட்பார். ஏனப்பா, எனக்கு ஏன் கோபம் வர வேண்டும்? நீ என்ன தவறு செய்து விட்டாய்? துராத்மாக்களுக்கு சட்டென்று கோபம் வரும். விவேகபூர்ணமாக இருக்கவருக்கு கோபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் சிந்திப்பார்கள். ஞானத்துக்கு எது பொருளுள்ளதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்மா எப்படி ஒரு உடலில் பிரவேசிக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில பேர் 2வது மாதம் என்றால் 4வது வாரம் இல்லை 6வது வாரத்தில் ஒரு ஆத்மா உடலில் பிரவேசிக்கிறது என்பார்கள். இந்த நீங்கள் ஆத்மா ஞானத்தில் தெரிந்து கொண்டு நன்றாக பாகவதம், பகவத்கீதை, வேதங்கள் என்றால்
நல்லா தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆத்ம ஞானம் உண்டாகும். பொதுவாக எடுத்துக்கொண்டால் கரு உருவாகிற போது ஒரு பூர்வ கர்மாவை கணித்து ஒரு ஆத்மாவுக்கு ஜனனம் இந்த பூலோகத்தில் உள்ளது. ஜீவாத்மா என்றால் என்ன? சில பேர்கள் பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பொதுவாக எடுத்துக்கொண்டால் இந்த வேதங்கள் பிரகாரமும் புராணங்கள் பிரகாரமும் 3வது 4வது மாதத்தில்தான் ஒரு ஆத்மா உடலில் பிரவேசிக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது சில பேர் சொல்வார்கள், குழந்தை இருந்தது, ஆனால் பிறப்புக்கு முன்னாடி சில பேருக்கு குழந்தை இறந்து விடும். அதுக்கு காரணம் என்ன என்றால், புராணங்கள் பற்றி என்ன காரணம் என்றால், அந்த குழந்தை வரும், அந்த குழந்தை தாய் தந்தையை நோக்கி அதுக்கு அவர்களிடம் பிடிப்பில்லை என்றால் விலகிவிடும். இதுதான் முக்கியமான சாராம்சம் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால். அதனால் ஆத்மாவாலே பிறப்பு இறப்புக்கு இழந்தது என்ன என்றால் என்ன, இது எல்லாம் ஒரு ஆத்மாவுக்கு பொருட்டல்ல. ஒரு ஆத்மா என்றது பல கோடி பிறப்புகள் இறப்புகள் பாவ புண்ணியம்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் முடித்துவிட்டு கடைசியில் ஞானம் பிறந்த பிறகு தெய்வ சிந்தனைகள் தெய்வ பாதத்தில் செய்து சென்று தர்ம பாதத்தில் செய்து பரமபதத்தை அடைந்துவிடும். பரமபதத்தை அடைந்து விட்டால் நீங்கள் ஸ்வர்க வாசலுக்கு போக தேவையில்லை. ஸ்வர்க வாசல் உங்களை தேடி வரும். ஏனென்றால் அப்பொழுது நீங்கள் தர்ம சிந்தனையில் தர்ம பாதையில் செல்ல வேண்டும். எப்பொழுது என்றால் இந்த பூலோக ஸ்பர்ஷம் பட்டவுடனே ஒரு ஆத்மாவின் ஞானம் இறந்து போய்விடும். புனர்ஜென்ம ஞானம் பூர்ணமாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு பூலோகம் ஸ்பர்ஷம் இல்லாத ஒரு குழந்தைக்கு புனர்ஜென்மத்தின் பூர்ண ஞானம் இருக்கும். இஜென்மத்திலும் பூர்ண ஞானம் உண்டு. ஆனால் பூலோக ஸ்பர்ஷம் பட்டவுடனே அந்த ஞானம் இறந்துவிடும். அதுதான் ஒரு பெரும் ஆத்ம ரகசியம். நான் இதிலிருந்து இந்த ஜனனம் மரணம் எனக்கு தேவையில்லை, நான் பெருமாளின் பரமபதத்தை அடைய வேண்டும், அதுக்கு ஒரு வழி காமிச்சு சொல்லுங்களேன். ஏன் இல்லை? அதுதான் தர்மபாதை. ஒரு வாரத்தில் ஒரு ஆத்மாவின் பசி தீருங்கள். என்னடா இது, எத்தனை வீடியோ பண்ணாலும் இதே தான் போதனையா? பசி தீருங்கள். ஏனென்றால் தானத்தில் சிறந்தது அன்னதானம். இப்பொழுதெல்லாம் என்ன என்றால், கோவிலில் பணம் கட்டி அன்னதானத்துக்கு எழுதி வச்சிடுறார்கள். நான் என்ன செய்வேன் என்றால், மடத்தில் சென்று குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வேன். நான் எனக்கு அது விசேஷமாக தோணும். அந்த மாதிரி எல்லோரும் செய்யறதுக்கு அவர்களுக்கு சமயங்கள் இருக்காது. இந்த மாதிரி தான தர்ம காரியத்துக்கு இதையும் நான் என் பணியில் அந்த சமயத்தில் செய்தால் இன்னும் 2 காசு வரும். நான் மேன்மையாக சுகமாக இருக்க வேண்டும். எங்கே சென்றாலும் அவர்கள் காசு தான் கேட்கிறார்கள். பணம் இருக்கிறதா? ஹாஸ்பிட்டலுக்கு வாருங்கள். பணம் இருக்கிறதா? கோவிலுக்கு வாருங்கள். தெய்வம் உங்களிடம் பணம் கேட்கவில்லையே, பணத்தை அளிப்பதே அந்த தெய்வம் தானே. உம்மிடம் அந்த 2 காசுக்கு நீங்கள் பார்க்குறீங்கள், பல கோடி காசு அந்த தெய்வம் அளிக்கலாம் இல்லையா? ஏனென்றால் ஸ்ரீரங்கருக்கு பக்தர் என்றால் பரம பிரியம். முதலில் அவர் 4 கால் போச்சலில் பக்தர்களை பார்த்து தான் ஓடுவார். ஸ்ரீரங்கரர் ஸ்ரீரங்கநாத கோவிலுக்கு போனால் முதலில் அவர்களுக்கு பக்தர் தான் பிரதானம். ஒரு தர்ம காரியத்தில் ஒருவர் செல்ல வேண்டும், தெய்வ சிந்தனை வர வேண்டும், கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றது எல்லாம் எப்படி என்றால் அந்த தெய்வ காரியம்தான். எல்லாமே தெய்வ காரியம்தான். புராணங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார்கள். இந்த கரு உருவாகும் போது தான் ஒரு ஆத்மா உடலில் பிரவேசிக்கின்றது.
என்ன ஆகின்றது? நீங்கள் புராணங்களை நன்றாக படித்து கொண்டால் அதில் 3வது மாதம் என்பார்கள். 3வது மாதமிலிருந்து அந்த ஆத்மா அந்த கருவாக உருவாய் ஜனனம் எடுக்கும். நீங்கள் பிராக்டிக்கல் என்பார்கள் சில பேர்கள், பிராக்டிக்கல் இந்த சக்கர யோகா என்றால் சில பேர் யோக ஞானம் தெரியும் அவர்களுக்கு. யோக சித்தைகள் செய்து பரமபதத்தை அடைய முயற்சிப்பார்கள். என்னவென்றால் சக்கர சமேதா ஆத்மா கருவில் நுழையிற நேரம். அப்பொழுது தான் ஒரு கருவுக்கு உயிர் வரும். என்னவென்றால் 90 நாள்கள் 3வது மாதம். அப்பொழுதுதான் இந்த பிரம்மரந்திர சக்கரா என்பார்கள். பிரம்மரந்திர சக்கரா மூளையில் அது உருவாகும். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் 1000 யோகா இருக்குது, யோகா கிளாஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆத்மா உடலில் ஏன் என்று கேட்டால் இப்போலாம் 1000 பேர் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஆத்மா உடலில் ஏன் பிரவேசிக்கிறது? பூர்வ ஞானம், பூர்வ கர்ம பலன்தான். எல்லாமே பூர்வ கர்ம பலன்தான். இன்னொரு ஒரு முக்கியமான ரகசியம் உள்ளது. அது நான் உங்களுக்கு இன்று சொல்ல போகிறேன். என்னவென்றால் என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருக்கா ஆக்சுவலாக. அவள் என்னிடம் வந்து சொல்லுவாள், நேத்தி கனவில் என்னோட தாத்தா வந்து என்னிடம் சொன்னார், நான் வந்து உனக்கு பிறப்பு எடுக்கப் போகிறேன் என்றால் பார்த்தா அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அது சாத்தியம் என்று. நம்மளோட பித்ருகள், அவர்களுக்கு நம்ம பூமியில் அதீத ஆசை இருந்தால் அந்த ஆத்மா கூட ஓடி வந்து ஜனனிக்கும். அதுவும் ஒரு பெரிய ஆத்ம ரகசியம்தான். ஆத்மம் எப்படி உடலில் பிரவேசிக்கிறது என்றால் காத்து கொண்டு இருப்பார்கள். நம்ம இறந்து விட்டோமே, நம்ம பேரனோட நம்மளால் இருக்கிற பாக்கியம் இல்லையே அப்படின்னு சீக்கிரமாக வந்து அவர்களுக்கு ஜனனிப்பார்கள். இது ஒரு பெரும் ஆத்ம ரகசியம். இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். உங்களுக்கு என் வீடியோகள் பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து லைக்கும் போட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் இந்த ஆத்மானோட சாராம்சங்கள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, இது என்ன, இந்த உடல்ன்றது என்ன என்று வர வீடியோவில் நம்ம இன்னும் ஆழ்ந்து ஆராய்ச்சிப்போம். எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா.